அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்ட ஆலோசனை குழு உறுப்பினர் என்ற முறையிலேயும் அவருக்கு அவதூறு வழக்கறிஞர் அறிவிப்பு அனுப்பினேன். அதை அவர் பெற்றுக்கொண்டு எந்தவிதமான பதில் அறிவிப்பும் தராமல் இருந்ததன் அடிப்படையில் இந்த வழக்கு சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்திலே அவதூறு வழக்காக தாக்கல் செய்யப்பட்டு அது அங்கு கோப்புக்கு எடுக்கப்பட்டு அந்த வழக்கு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்து கடந்த 8/8/2024 அன்று முதல் வாய்தாவாக வந்தது. அன்றைக்கு சபாநாயகர் திரு அப்பாவு அவர்களுக்கு அழைப்பாணை அனுப்பி இன்று அவர் நேரில் ஆஜராக வேண்டும் என்று அழைப்பாணை அனுப்பப்பட்டிருந்தது. அந்த அழைப்பாணையை திரு அப்பாவு அவர்கள் பெற்றுக்கொள்ள மறுத்ததன் அடிப்படையிலே அது திரும்ப பெற்றது. இன்று காலை விசாரணைக்கு வருகிற போது அழைப்பாணை ஏற்க மறுத்தது என்பது சார்பு செய்யப்பட்டதற்கு சமம். ஜெனரல் கிளாசஸ் ஆக்ட் செக்ஷன் 27 பிரகாரம் அது சார்பு செய்யப்பட்டதாகத்தான் கருதப்பட வேண்டும். எனவே